ஹாய் எங்கட பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பிங்க் மூன் அப்படின்னு சொன்னாலே வந்து சிலர் யோசிப்பீங்க என்ன பிங்க் கலர் மூனா அப்படின்னு சொல்லி. உண்மையை சொல்ல போனோம்னு சொன்னா வந்து நிலவு வந்து பிங்க் கலர்ல மாறுறது இல்லை, எப்பவுமே வந்து வெள்ளையாவோ அல்லது ஒரு லேசான மஞ்சள் நிறத்திலோ தானே இருக்க போகுது. ஆனா அப்ப ஏன் பிங்க் மூன் அப்படின்னு சொல்றாங்கன்னு யோசிக்கிறீங்க. இந்த விளக்கத்தை வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு முதல்ல வந்து நானும் இப்படிதான் யோசிச்சேன்னா, ஆனா தெரிஞ்சு கொண்ட அப்புறம் தான் எனக்கும் விளங்கிச்சு அது இதுதான் விஷயமா அப்படின்ற அளவுக்கு. இந்த ஏப்ரல் மாதம் வந்தாலே எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு வசந்த காலத்துல தொடக்கம் அப்படின்னு சொல்லி. இந்த காலகட்டத்தில் வந்து வைல்ட் கிரவுண்ட் பிளாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பூ வகை ஒன்று வந்து பூத்து குலுங்குமா, அதுவும் அமெரிக்கா நாட்டுல. இந்த பூத்து குலுங்கக்கூடிய காலத்துல வரக்கூடிய பௌர்ணமி என்றதால தான் வந்து இந்த பௌர்ணமியை பிங்க் மூன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுவும் வந்து இந்த அமெரிக்கா பழங்குடி மக்கள் வந்து இப்படி சொல்றாங்க. ஆனா உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்கள் வந்து அவங்களோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி வேற வேற பேர்களை வந்து சொல்றாங்க. ஸோ ஃபைனலா உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். இந்த பிங்க் மூனுக்கு வந்து வேற என்னென்ன பேர் இருக்குன்றதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளட்டும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணும் வரைக்குமே உங்கள்கிட்ட இந்த விடைபெறும் நான் உங்கள்காகவே. இப்படி இந்த குட்டி குட்டியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.